மாணவர்களே, இன்று நாம் பாடப்பகுதியில் பார்க்க இருப்பது பாலின கருத்தாக்கம், பாலினம் சார்ந்த கோட்பாடுகள். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாலினம் சார்ந்த கோட்பாடுகள் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பாலினம்னா என்ன, செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஆணாதிக்கம்னா என்ன, ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னா என்ன, ஆண் ஆளுமை பெண் ஆளுமை, அப்புறம் பெண்ணியம், இத தொடர்பான கருத்துக்களை தான் இன்னைக்கு பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது கருத்துக்கள். இந்த பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கே தெரியும், நம்ம பார்த்திருப்போம், ஆண் பெண், ஆண் பால் பெண் பால், பலர் பால் பலவின் பால் அப்படின்லாம் நம்ம பள்ளி பாடங்கள்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த பாலினத்துல செக்ஸ் அப்புறம் ஜெண்டர் அப்படின்னு இரண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. செக்ஸ்னா என்ன, ஜெண்டர்னா என்ன அப்படின்னு. உடல் ரீதியான வேறுபாடுகளை நம்ம செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், த பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் சார்ந்த வேறுபாடுகள், அதை நம்ம செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜி, அதாவது ஜெண்டர் அப்படின்னா என்னன்னா, சமூகம் எவ்வாறு ஒரு ஆண் இருக்க வேண்டும், ஒரு பெண் இருக்க வேண்டும் அப்படின்னு சமூகத்திலோட கண்ணோட்டத்துல ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்துவதுதான் ஜெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கிற முதல் கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு இருக்கும். அதனுடைய உடல் வேறுபாடு, ஆண்குரிய பிறப்புறுப்புகள், பெண்குரிய பிறப்புறுப்புகள், இதை வைத்து ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாடை ஏற்படுத்தும். இதே சமூகம் எவ்வாறு ஒரு கண்ணோட்டத்துல இந்த ஜெண்டர் அப்படிங்கிறத பாக்குது அப்படின்னா, ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா ரோட்ல, எல்லாருமே ஒரு நிமிஷம் நின்னு பார்ப்போம், என்னது பெண்ணு ஓட்டுறா. ஏன்னா அந்த சமூகத்துடைய கண்ணோட்டம் என்னன்னா, பெண்ணுன்னா இந்த மாதிரி வண்டியை ஓட்ட முடியாது, பெண் என்பவள் பலவீனமானவள், அவளுக்கு உடல் சார்ந்த ஒரு இதுதான் இருக்கும், அன்பானவள். இந்த மாதிரி பெண்ணுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸா ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதோ அதை நம்ம ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப பொதுவாகவே பெண் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு ஒர்க் ஷாப்ல கூட கொடுத்து பெண்ணை பத்தின ஒரு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எழுதுங்க, யாரு பெண், பெண்ணுனா யாரு அப்படின்னு கேட்டோம். பெண்ணுனா யாரு அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லாம, பெண் என்பவள் அன்பானவள், அழகானவள், குடும்பத்தை பராமரிப்பவள், அப்புறம் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவள், இந்த மாதிரியான கருத்துக்கள். அதாவது பெண் அப்படின்னா திஸ் இஸ் செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது, அவளும் ஒரு ஒரு மனித இனத்துல அப்படிங்கறது சொல்லுவதற்கு யாருக்கும் தெரியல. அப்ப பெண் அப்படின்னா இதெல்லாம் செய்யறவள், அன்பானவள், அழகானவள், உறுதுணையானவள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது மட்டும்தான் பெண் அப்படின்னு ஒரு சமூகத்திற்கு ஒரு கண்ணோட்டம் உள்ளது. சோ அந்த பாலினம் சார்ந்த எண்ணங்கள், கருத்துக்கள், இது எல்லாமே தான் நம்ம செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள வித்தியாசமாக நாம் சொல்லுவோம். இப்ப ஆண்மை என்ன பெண்மைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன உதாரணம். இப்ப எவ்வாறு இந்த சமூகம் பெண்ணை ஒரு உருவகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண் அப்படின்னாலே அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, அவளால எதுவும் செய்ய முடியாது, பலவீனமானவள், உடனே அழுதுருவாங்க, இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா. இதைத்தான் நம்ம ஜெண்டருக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்ப ஆண்மை பெண்மை அப்படின்னு சொன்னா, மஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆண்மை அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னாலே மனதுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வருது எல்லாருக்குமே, அதாவது ரொம்ப ஒரு தைரியமானவன், ஆம்பளை பையனா தைரியமானவன். இன்னுமே நம்ம சமூகத்துல ஒரு காலேஜ் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு தம்பியை துணையா அனுப்புவாங்க. அப்ப அந்த என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, ஆண் என்பவன் வலிமையானவன், உறுதியானவன், பெண் ரொம்ப பலவீனமானவள், ஷி நீட்ஸ் சம் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த ஆண்மை அப்படிங்கிறது என்னன்னா, பலம், நல்ல ஒரு டெக்னிக்கலா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எல்லாம் அரசியல் பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைய இருக்கு. உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே,
ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா, ஒரு காரு, அது ஆண் குழந்தைக்கான இது டெக்னிக்கலா பாக்குற மாதிரி பார்த்தோம்னா, காரு, ஏதோ ஒரு கேம். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு சமூகம் எவ்வாறு நினைக்கிறதுன்னா, ஆண்னாலே நுட்பங்கள் அதிகமாக இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த வகையில நெறைய அறிவு இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல வாங்கிட்டு போவாங்க. இதே ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்ணுக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு போவாங்க? கிச்சன் செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த பார்பி டாலு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்ணுக்கு வாங்கிட்டு போவாங்க. இன்னுமே சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, பள்ளிகள்ல கூட அ இன்னும் நெறைய கிராமப்புற பள்ளிகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் எவ்வளவோ கடந்து முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. ஆனாலும் ஆண் பசங்கள என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அலோ பண்ணுவாங்க, பிடி பீரியடுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற விதமான கேம்ஸ் வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் விளையாட விடுவாங்க. இதே பெண் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ரிங் பால் குடுப்பாங்க விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து த்ரோ பால். அதாவது இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது சமூகத்துல நிறைந்து காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது பள்ளின்னு மட்டும் இல்ல. எல்லா இடத்திலயுமே வந்து ஆண் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. பெண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து வலுப்பெற்றுக் கொண்டே வருகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வேத காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சரிக்கு சமமாக நிகராகத்தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. பெண்களும் அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க, ஆணும் அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம கலோனியல் பீரியட் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலயும் பெண் வந்து அப்படியே அடியோடு மாற்றப்பட்டு ஒரு அடிமையாக மாற்றப்பட்டுள்ளார். அப்ப அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் ஜெண்டர் சென்சிடைசேஷன், அதுக்கப்புறம் பெண்ணிய கோட்பாடுகள் இது எல்லாமே அந்த அடிமைத்தனத்துல இருந்து பெண் மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்மை. பெண்மைனா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலே பெண் வந்து ஒரு அழகு பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறாள். பெண் அப்படின்னு சொன்னா இப்ப பார்த்தோம் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்மை பெண்மை இந்த வலிமையும் அழகு அன்பானவள் அப்படிங்கறதுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விளம்பர படங்கள்லயே பார்க்கலாம். ஒரு விளம்பரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கான ஒரு விளம்பரத்துல ஒரு ஆணை எவ்வாறு காமிப்பாங்க அப்படின்னா அவர் தலைகீழ நின்னு குதிச்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுக்கிற மாதிரி அவருடைய வலிமையை காட்டுற மாதிரி அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துல ஆண் காட்டப்படுவார். அதே ஒரு பெண் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துல காட்டப்பட போகும்போது ஒரு குளிர்பான விளம்பரத்துல காட்டப்பட போகும்போது எவ்வாறு காட்டப்படுகிறாள்னா அவளுடைய அங்கங்கள், அவளுடைய அழகு, அவளுடைய அந்த உடல் அமைப்பு இதெல்லாம் காட்டப்பட்டு அந்த குளிர்பானம் வந்து விற்பனையாகிறது. சோ அப்ப ஆண்னாலே நம்ம சமூகத்துடைய என்ன கருத்து இருக்கு அப்படின்னா வலிமையானவள், தைரியமானவள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெண் அப்படின்னா அழகு சார்ந்த ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இத வந்து இந்த கான்செப்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆண்மை பெண்ணா என்ன, பெண்மைனா என்ன, மஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினினிட்டி அப்படிங்கிறது நமக்கு சுலபமாக புரிந்துவிடும். சாரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் பேட்ரியாக்கி அப்படிங்கிற ஒரு இது ஒரு சமூகம் யாரால் ஆளப்படுகிறது? ஒரு சமூகமோ ஒரு குடும்பமோ ஒரு 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 கம்யூனிட்டியோ ஏதோ ஒண்ணு வந்து ஆணினுடைய ஆட்சியின கீழே இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குடும்ப அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்திலுமே குடும்ப தலைவன் இப்பதான் சமீப காலமாக குடும்ப தலைவி அப்படின்னு வந்திருக்கு. குடும்ப தலைவி உள்ள ரேஷன் கார்டுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் அந்த மாதிரி இப்பெல்லாம் மாத்திருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணின் கீழ் தான் குடும்ப தலைவன் அப்படிங்கறது ஆண். அப்ப அந்த தலைவனுக்குரிய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அந்த என்டையர் ஃபேமிலியையும் வழிநடத்தி செல்றது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அதாவது எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் ஒரு ஆண் எடுப்பார். அப்ப அந்த மாதிரியான ஒரு குடும்பமோ அந்த மாதிரியான ஒரு சமூகமோ பேட்ரியார்கல் சொசைட்டி என அழைக்கப்படுகிறது. அதுதான் ஆணாதிக்க சமூகம். அங்க ஆணுக்கு தான் முன்னுரிமை. ஆண் சொல்வதற்தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி. இதே பெண்ணாதிக்க சமூகம் மேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
பெண் வந்து தலைவியாக இருப்பா. அவ வழி நடத்துவா அந்த குடும்பத்தையோ, அந்த சமூகத்தையோ அப்படின்னு பார்த்தா மேட்ரியார்க்கல் சொசைட்டி. நம்ம இந்தியாவ பொறுத்தவரை நமக்கு ரொம்ப வெல் நோன் ஆன ஒரு மாநிலம் வந்து பெண்ணாதிக்க மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கேரளாவ சொல்லுவோம். கேரளா ஸ்டேட் வந்து எப்பவுமே வந்து மேட்ரியார்க்கல் சொசைட்டி. அங்க பெண்ணுக்கு அதிகமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் அப்படின்னா நம்மளோட சமூக கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஆணுக்கு கீழ தான் பெண் அப்படிங்கிற மாதிரியான முடித்து விட்டால் வந்து நெறைய எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, சமூகத்தினுடைய பார்வையில ஆண் வந்து உயர்ந்தவனாகவும், பெண் வந்து தாழ்ந்தவளாகவும், அடுத்த நிலையில இருக்கிறதாகவும் இப்படி கருதிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சமூகத்த தான் நம்ம வந்து ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டீரியோடைப்பிங் பழமைவாதம். இந்த பழமைவாதத்துல தான் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களும் அடங்கி இருக்கு. ஒரு பெண் அப்படின்னா, இப்படிதான் அந்த பெண் இருக்கணும். பெண் வந்து ரொம்ப அடக்கமா இருக்கணும். அவளுடைய ஒரு பெண்ணினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, காலையில எந்திரிக்கணும், கணவர வந்து வந்து வழி நடத்தணும், அவங்கள பிள்ளைங்கள அனுப்பணும், அந்த மாதிரி அடுத்த குழந்தைகள பார்க்கணும், வீட்ல உள்ள வயதானவர்கள பராமரிக்கணும். இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள். அது நம்ம பழைய சினிமா பாடல்கள்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, பேக்க ஒண்ண மாட்டிக்கிறா, வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா, அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பெண்ணுடைய அதாவது பெண்ணுடைய உயர்வை, பெண்ணுடைய எம்பவர்மெண்ட்ட வந்து கொச்சைப்படுத்துகிற மாரியான நெறைய விஷயங்கள தான் இந்த சமூகம் பார்த்துள்ளது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். அடங்கி தான் இருக்கணும். பெண்ணுனா சிரிக்கக்கூடாது. சத்தமா சிரிக்கக்கூடாது. ஆ அதிர்ந்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. இருட்டுக்கு முன்னாடி வந்து ஆ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துரணும். நம்மளே ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள கற்பனை பண்ணி பார்ப்போமே! எவ்வளவு நம்ம பெண்ணியம் பேசினாலும், பெண்ணு கூடைய உரிமைகள பேசினாலும், நமக்கே வந்து ஒரு சிரிப்பு வரும். ஒரு 10 மணிக்கு மேல நம்ம இந்த பசங்கலாம் இருந்து தெரு ஓரத்துல இருந்து பேசுற மாதிரி, பெண்கள் இருந்து பேசுற மாரி நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்துட்டோம். நம்மளுடைய ரத்தத்தோட அந்த விஷயங்கள் வந்து ஊறுன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், அந்த பழமைவாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளால இன்னுமே களையப்பட முடியல. அந்த ஸ்டீரியோடைப்பிக்கல். இன்னுமே சில சமூகத்துல பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு எதிர்த்தாப்புல பெண்கள் வந்து நிக்க மாட்டாங்க. ஆண்களுக்குன்னே ஒரு சில இடங்கள் இருக்கும். வீட்லயே. அந்த இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கோப்புகள்லாம் வந்து இன்னும் நம்முடைய கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு. கிராமப்புறத்த தாண்டி நகர்ப்புறத்திலயுமே இருந்துட்டு தான் இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் வேலைக்கு போனாலும் பெண்கள் என்ன வேலைக்கு போனாலும், வெளியில போய் பேசினாலும், என்ன பண்ணாலும், வீட்டிற்கு வந்தா எப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு கணவருக்கு கீழ தான். அந்த குடும்ப தலைவனுக்கு கீழ தான் இருக்க வேண்டியிருக்கு. அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலுமே, அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? தங்களுடைய பொருளாதார இதுக்கு வந்து கணவர சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. இல்ல ஒரு தகப்பன் அப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பாவ சார்ந்து தான் இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள தான் வந்து ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் சார்ந்த பழமைவாத கருத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு வேலைக்கு போனாலும் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, ஒரு தனக்குன்னு ஒரு செலவு வரப்போம்போது, தன்னுடைய கணவரிடம் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கித்தான் அந்த பெண் வந்து செய்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம சமூகத்துல இருக்கு. இதத்தான் பழமைவாத கருத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப நம்ம இந்த இதுல பாலின கருத்துக்கள்ல மெயினா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, செக்ஸ்ன்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஜெண்டர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் மஸ்குலினிட்டி அதாவது பெண்ணு எப்படி இருக்கணும், ஆண் எப்படி இருக்கணும்னு இந்த சமூகம் விரும்புகிறது. ஆணாதிக்க சமூகம்னா என்ன, பெண்ணாதிக்க சமூகம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பழமைவாத கருத்துக்கள இதுல பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபெமினிசம், பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெண்ணியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கிறது தான் இந்த பெண்ணியம். இந்த பெண்ணியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் பெண்களோட உரிமை உரிமை அப்படின்னு பேசிட்டே இருக்காம, அவங்களோட உரிமைக்கான
அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுதான் இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து எத்தனை வகைகளாக அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணியம் வந்து யாரு அதாவது பெண்ணுக்கோட உரிமைக்காக என்ன குரல் கொடுத்தாலும் அது பெண்ணியம், ஃபெமினிசம். இது வந்து இத பத்தின ஒரு சில தவறான கருத்துக்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்ணியம் அப்படின்னாலே ஃபெமினிஸ்ட் பேசுறவங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப ஒரு முற்போக்கான கருத்துக்களை உடையவங்க. அவங்க வந்து ஆண்களுக்கு எதிரானவங்கள். பெண்ணியம் அப்படிங்கிறதுனாலே ஆணை வந்து மட்டப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கிறது. சோ பெண்ணியம்ங்கிறது அது கிடையாது. பெண்ணை வந்து ஒரு சக மனுஷியாக கருது. பெண்ணும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங். தனக்கு ஏற்படுவது போல வலி, வேதனை, மகிழ்ச்சி எல்லாமே அவளுக்கும் இருக்கும். சோ அவளுக்கான உரிமைகள் சமமாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பெண்ணியம். அதை தாண்டி இந்த பெண்ணியம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவளுடைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். அதுதான் இந்த பெண்ணியம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணியம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எதுக்காக நடத்தப்படுகிறது, நம்ம தேசிய மகளிர் தினம் எதுக்காக நடத்தப்படுகிறது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. இந்த பெண்ணியத்தை வந்து பொதுவா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். இந்த மூமெண்ட வந்து முதல்ல வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம். அந்த பெண்ணிய அலை வந்து எவ்வாறு ஏற்படுத்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஃப்ரேஜ் மூமெண்ட். எனக்கும் ஓட்டுரிமையை கொடு, என்னையும் சக மனுஷியாக கருது அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். முதல் பெண்ணிய அலை அப்பொழுதுதான் ஏற்படுத்தப்பட்டது. அலை எப்பவுமே ஓஞ்சிட்டே இருக்காது இல்லையா? அப்ப அடுத்தது இருந்து இரண்டாவது முறையாக வந்து இப்ப என்னென்னலாம் வந்ததுன்னா ஈக்குவல் ரைட்ஸ கேட்டு என்னையும் சக மனுஷியாக கருது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தா அப்படின்னா எங்களுக்கு உண்டான ரைட்ஸுகள்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் வேவோட கண்டினியூஷனா தேர்ட் வேவ் ஃபெமினிசம் வந்தது. அது இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இன்னமும் எவ்வளவு பேசினாலும் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பெண்ணை சார்ந்து சமமாக கருதல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அப்ப அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது எதெல்லாம் பத்தி வரும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த மாதிரி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சமூகத்துக்கான பெண்ணு உரிமை, அடுத்து பார்த்தோம்னா அரசியல் ரீதியான பெண்ணுக்கான உரிமை, பொருளாதார ரீதியான பெண்ணுக்கான உரிமை அப்படின்னு 3 வகையாக மேஜர் பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். அந்த சோசியல் எம்பவர்மெண்ட், அதாவது சமூகம் சார்ந்த பெண்ணின் உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னமுமே நிறைய கிராமங்கள்லயும் சரி, நகரங்கள்லயும் சரி, பெண்ணை வந்து சமமாக பாவிக்கப்படுவதில்லை. அவளுடைய படிப்பு இன்னுமே நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பான் 12ஆம் வகுப்புல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க, பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போகுது, அது நம்ம வீட்டுல இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்ப நம்ம படிக்க செலவு பண்ணோம்னா அடுத்து நம்ம கல்யாணத்துக்கு வேற நம்ம செலவு பண்ணணும். அது மாதிரியான எண்ணங்கள் வந்து நிறைய இருக்கு. அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற கல்விங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து அடிபடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மருத்துவம். இந்த மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு 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 உதாரணமாக நம்ம ஒரு குடும்ப அமைப்புல எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்ப அமைப்புல வந்து ஒரு தாய்க்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன தலைவலின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களா ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்குவாங்க, இல்ல தலையில வந்து ஒரு தைலத்தை தடவிக்குவாங்க, இல்ல வந்து துணியை வந்து இறுக்கமா வச்சு தலையில கட்டிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்களோட வேலைகளை அவங்க செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷனோ இதுவோ இருக்காது. தலை வலிச்சாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அடுத்தடுத்து ஃபர்தரா அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு குடும்ப அமைப்புல அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா, அப்படி வீடே அமைதியாயிரும். உள்ள போகாத, அப்பா படுத்திருக்காங்க, அப்பாவுக்கு தலைவலி, டிவி போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது,
அப்படின்னு அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, கிராமப்புறத்துல வந்து ஈவன் வந்து பாலூட்டுவதில் கூட பெண் குழந்தை அப்படின்னா என்ன பண்ணிருவாங்கன்னா, இத்தனை நாள் பால் ஊட்டினா போதும். 3 மாதம் வந்து பால் குடுத்தா போதும். இதே ஆம்பள பையன்னா, ஐய்யயோ! ஆம்பள பையன் நீ 1 1/2 வயசு, 2 வயசு வரை பால் குடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வேறுபாடு இருக்கு. ஈவன் பாலூட்டுவதிலிருந்து நம்மளுடைய பழைய புத்தகங்கள்ல கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டு உண்டு. "தோசை அம்மா தோசை, அப்பாவுக்கு 4, ஆ அண்ணனுக்கு 2" அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து அம்மாவுக்கு 1ஓ 3ஓ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவில் கூட வேறுபாடு நிறைந்த ஒரு கலாச்சாரமாகத்தான் நம்மளுடைய சமூகம் வந்து பின்பற்றி வந்திருக்கு. அந்த கலாச்சாரத்த தான் பின்பற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பழமையான புக்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நிறைய பேசி நிறைய பெண்ணிய கோட்பாடுகளை பேசி பேசி அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் மாற்றியிருக்காங்க. பள்ளி பாடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பா வந்து அந்த படம் இருக்கும். அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. அம்மா வந்து கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த குழந்தை வந்து அந்த புத்தகத்தை பார்க்க போகும்போது அந்த மனதுல என்ன மாதிரியான எண்ணம் வருகிறது அப்படின்னா, அம்மான்னா கிச்சன்ல தான் வேலை பார்க்கணும். அப்பான்னா நியூஸ் பேப்பர் தான் படிப்பாரு. இந்த மாதிரியான எண்ணங்களை வளர்க்கக்கூடியதாகவே நம்மளுடைய கலாச்சாரமும், நம்மளுடைய சமூகமும் பெண்களை பற்றின வந்து ஒரு கருத்த வந்து கொண்டு வந்துட்டே இருந்தது. சோ அந்த இடத்துல வந்து சமூகத்தில் வந்து சரியான உரிமையோ, சரியான அங்கீகாரமோ அவளுக்கு கிடைக்கப்படவில்லை. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் எம்பவர்மென்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஓட்டுரிமை. நெறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை இன்னமுமே வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் குடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணாலும் அப்படின்னாலும், ஓட்டு போட போம்போது அந்த எலக்ஷன் டே அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா வந்து யார்கிட்ட கேட்பாங்கன்னா, அப்பா கிட்ட கேட்பாங்க. யாருக்குங்க ஓட்டு போடணும்? அது படித்த பெண்ணா இருந்தாலும் சரி, படிக்காத பெண்ணா இருந்தாலும் சரி, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற தன்னுடைய உரிமையை கூட தன் கணவரிடமோ, தன் தந்தையிடமோ ஒரு ஒப்பீனியனை கேட்டு செய்யக்கூடிய சமூகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்துரிமை. இந்த சொத்துரிமையை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள். அதாவது பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இத்தனை பவுன் நகை போட்டு நாங்க கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். அதனால சொத்துக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்ப நெறைய கோர்ட் கேஸ் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்து வேலை கிடைக்கிறது. அதுல வந்து ஒரு சிறந்த ஒரு கேஸ் ஸ்டடியா எத சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, சென்னையில வந்து வேளாண்மை துறையில வேலை பார்த்த ஒருவர் வந்து இறந்து போய்விடுகிறார். இறந்து போன உடனே அவருக்கு வந்து நம்மளுடைய அதாவது சட்டங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் இறந்து போன உடனே அவர் சர்வீஸ்ல இருக்கும்போதே இறந்தா, அந்த வேலை வந்து அவருடைய வாரிசுக்கு உண்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சட்டம். அப்ப அவருடைய பெண் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவருக்கு ஒரே பொண்ணு தான். அவர் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. சோ அந்த பொண்ணு வந்து கேஸ் போடுறாங்க. நான் கல்யாணம் பண்ணி போனாலும் என் அப்பாவுக்கு நான் பொண்ணுதான். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்து எனக்கு அந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இதே ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் அவருக்கு என்ன அந்த வேலை வந்து உண்டு. இதே பெண் அப்படின்னா கல்யாணம் பண்ணி இன்னொருத்தரை சார்ந்து போயிட்டா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொத்துரிமை இது எல்லாமே இந்த சமூகத்தில் பெண்ணுக்கான உரிமைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில வருது. இது நம்ம சோசியல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எம்பவர்மெண்ட் அதாவது இந்த ஃபெமினிசத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு எம்பவர்மெண்ட் என்னன்னா பொருளாதார எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் பொருளாதாரம் சார்ந்த உரிமைகள். இந்த பொருளாதாரம் சார்ந்த உரிமைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெண்ணுக்கு இப்ப எதுக்காக வேலைக்கு அனுப்புறோம் பெண்ணு வந்து படிச்சாதான் படிச்சு வேலைக்கு வந்தா பெண்ணுக்கு நிறைய சலுகைகள் இருந்தா கையில தனக்குன்னு ஒரு பணம் இருந்தா பெண் வந்து முன்னேறிடுவா. பெண் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவா. பெண்ணு ஏன் வளர்ச்சி அடையணும்? அடுத்த விஷயம் கேட்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில 50% அதிகமான பெண்கள் உள்ளார்கள். அப்ப அந்த பெண்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம். அந்த மனித வளம் ஒண்ணுமே இல்லாம இருக்கப்ப அந்த மனித வளத்தை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறப்ப நம்ம பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறப்ப
அவர் எவ்வாறு ஒரு நாடு முன்னேற்றம் அடைய முடியும்? அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணை சார்ந்திருக்கு. பெண்ணோட கல்விய சார்ந்திருக்கு. பெண்ணோட உரிமைகள சார்ந்திருக்கு. பெண்ணுடைய பொருளாதார சுதந்திரத்தை சார்ந்திருக்கிறது. அப்ப இந்த பொருளாதார சுதந்திரத்தை சார்ந்திருக்கு. அப்ப பெண்ணு படிக்கணும். பெண் கல்வி முக்கியம். பெண் கல்வி முக்கியம்னா அவங்க வேலை வாய்ப்புக்கு போகணும். அப்படிங்கிற மாதிரியான சட்டதிட்டங்கள்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தாலும் உள்ளார்ந்த அந்த உரிமைகள் பெண்ணால பெறப்பட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்ப என்ன ஆயிடுச்சு? வேலைக்கு போனா சுதந்திரம் ஆயிடுவேன் அப்படின்னா கிடையாது. வேலைக்கு போனாலும் நான் வீட்லயும் அந்த வேலையை பார்க்கணும், ஆபீஸ்லயும் அந்த வேலையை பார்க்கணும். அப்ப வீட்டுல அவளுக்கான ஒரு உரிமையோ, அவளுக்கான வீட்டு வேலைகள்ல ஒரு பங்கீடோ இருக்க கிடையாது. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா டபுள் த பர்டன் ஆயிடுது. சரி, இதெல்லாம் தாண்டி ஓகே, நமக்குன்னு ஒரு ஏர்னிங் வரும், நம்மளுடைய ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பளத்தை வச்சு நம்ம நம்மளுடைய இதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுவும் கிடையாது. அந்த சம்பளம் யார்கிட்ட போகும்? என்ன பெண்ணு சம்பாரிச்சாலும், லட்சமா சம்பாரிச்சாலும் அந்த ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்கும்னா தன்னுடைய கணவர்கிட்ட இருக்கும், இல்ல தன்னுடைய தந்தை கிட்ட இருக்கும். அப்ப அவங்க என்ன செலவு பண்ணணும் அப்படின்னாலும் அவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஒண்ணுமே இல்ல, ஒரு திருமணமான பெண், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் அவளுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன யார சார்ந்து இருக்கணும்? தன்னுடைய கணவரோட பர்மிஷனோட தான் அந்த பணத்தை அவளால செலவிட முடியும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய குடும்ப அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியான உரிமைகள், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஏற்கனவே நம்ம ஓட்டு உரிமையை பத்தி பேசணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பெண் தலைவரானா தலைவியானா தான் இன்னொரு பெண்ணுடைய கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக 33% இடஒதுக்கீடு நடந்தது. அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுலயும் ஒரு பெண்ணே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னும் இல்ல, ஒரு ரூரல் பஞ்சாயத்துல பிரசிடென்டாவே கூட வர்றாங்க. அந்த பெண் சுயமாக சிந்தித்து எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாது. ஒண்ணு அந்த பஞ்சாயத்துல தன்னுடைய கணவரை சார்ந்து முடிவெடுக்கணும், இல்ல தன்னுடைய சகோதரன், இல்ல தன்னுடைய தந்தை. சோ இந்த மாதிரி தனக்கான முடிவுகளை தானே எடுக்க முடியாம இந்த 33% இடஒதுக்கீடு கொடுத்ததுல அங்க பெண்ணு தான் நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்க பெண்ணு நிக்கிறாங்க. நின்னு அவங்களுடைய பேர் போர்வையில செயல்படுவது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆண் தான் செயல்படுத்துறாரு. சோ இந்த மாதிரிதான் நம்மளுடைய சமூகம் பெண்ணை நடத்தி வருகிறது. அப்ப அந்த பெண்ணியம், பெண் சார்ந்த உரிமை எல்லாமே எங்க வரணும் அப்படின்னா தானாக வெளிவர வேண்டும். அப்ப தானாக வெளிவர போதுதான் உண்மையான பெண்ணியம் நம்மளால அடைய முடியும். பெண்ணியம் குறித்த இது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணியத்துல ஏன் பெண்ணியம், அதாவது இப்போ உள்ள லேட்டஸ்டான ஒரு விஷயம் என்ன, பெண்ணியம் குறித்த விஷயம் என்ன அப்படின்னா தன் முடிவுகளை தானே எடுப்பதுதான் பெண்ணியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்டா இருக்கு. சோ அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் எந்தெந்த விஷயங்கள், பெண்ணோட உரிமை, பெண்ணோட பொருளாதார சுதந்திரம், பெண்ணோட சமூகம் சார்ந்த சுதந்திரம், பெண்ணுடைய அரசியல் சார்ந்த சுதந்திரம், எதை பத்தி வேணாலும் பெண்ணுடைய உரிமைக்காக பேசப்படுவதுதான் அந்த பெண்ணியம். அந்த பெண்ணிய கருத்துக்களை பேசுறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்ணியவாதிகள். அந்த பெண்ணியவாதி பெண்ணாதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதியார். பாரதியார் மாதிரி ஒரு பெண்ணியவாதி யாருமே கிடையாது. பெண்ணுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய கவிதை மூலமாகவும் தன்னுடைய பாடல் மூலமாகவும் வெளிப்படுத்திட்டே வர்றாரு. சோ அப்ப அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பாக்குறோம். இங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணியத்துல சில கோட்பாடுகள் இருக்கிறது. பெண்ணிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிபரல் ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம், ரேடிக்கல் ஃபெமினிசம், சோசியலிஸ்ட் ஃபெமினிசம்
அப்படின்னு 4 ஃபெமினிச கோட்பாடுகள் மிக முக்கியமான கோட்பாடுகளாக கருதப்படுகிறது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வர்ற பாடங்கள்ல பார்ப்போம். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? சமூகம் சார்ந்த உரிமைகள், பொருளாதார உரிமைகள், அரசியல் ரீதியான உரிமைகள் இதெல்லாம் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ, அந்த கோட்பாடுகள் தான் வந்து இந்த லிபரல் ஃபெமினிசம். மேரி wollstonecraft அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதர் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணியத்திற்கான தாய் அப்படின்னு சொல்றது வந்து மேரி wollstonecraft. அவங்க வந்து ஒரு புக் எழுதினாங்க 1972ல விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாங்க. சோ அந்த பெண்கள் வந்து எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அந்த லிபரல் ஃபெமினிசம், அதாவது பெண் சமூகம் சார்ந்து எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான ஒரு இது. அவங்க சொல்ற கோட்பாடுகள் எல்லாமே வந்து லிபரல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரல் ஃபெமினிச கோட்பாடு. அதே மாதிரி பெண்ணுடைய பொருளாதார சுதந்திரங்களை பத்தி பேசுறது வந்து மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண் சார்ந்த அரசியல் அமைப்பு, அவளுடைய குடும்ப போக்கு இதெல்லாம் பத்தி பேசுறது ரேடிக்கலும், அப்புறம் வந்து சோசியலிஸ்ட் ஃபெமினிசம். இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர பாடங்கள்ல பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள். நம்ம நாட்டுல வந்து பெண்ணை வந்து தெய்வமா மதிக்கிறோம், தாய்மொழின்னு சொல்றோம், தாய் நாடுன்னு சொல்றோம், எல்லாமே பெண்ணுக்கான உரிமையா கொடுக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு நதியோட பெயர் கூட பெண்ணுடைய பெயரா தான் இருக்கு. சோ எல்லாத்துலயுமே பெண்களை முதன்மைப்படுத்திட்டே வர்றோம். ஆனாலும் ஒரு நாள் கூட நம்மளுடைய செய்தித்தாள்ல பெண் சார்ந்த வன்கொடுமைகள் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு செய்தித்தாள் கூட அந்த பெண் சார்ந்த வன்கொடுமைகள் இல்லாத ஒரு செய்தித்தாளா நம்மளால இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், பெண் வந்து யாராக பார்க்கப்படுகிறாள்? ஒரு போகப் பொருளாக பார்க்கப்படுகிறாள். பெண்ணினாலே அழகு, அவளுடைய அங்கம், இந்த மாதிரி ஒரு அழகு பொருளாக மட்டும்தான் இந்த பெண் வந்து பார்க்கப்படுகிறாள். அப்ப இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு கவிஞன் சொல்றான், கருவறையிலிருந்து கல்லறை வரை வந்து பெண்கள் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு. நிச்சயமான உண்மை. முதல்ல கருவறையில வந்த உடனேயே அது ஆணா பெண்ணா? ஓ பெண்ணுன்னா நமக்கு தேவையில்லை, அப்ப நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம். முதல்ல எடுத்த உடனேயே அதுதான். அப்ப ஃபீமேல் ஃபெட்டிசைட். அடுத்து பார்த்தோம், ஐயோ நமக்கு தெரியல, குழந்தையா பிறந்துடுச்சு. அந்த குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணலாம்? ஓகே பெண் குழந்தையா பிறந்துடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டுடுறாங்க. சோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10-12 வயது ஆகிறது. அச்சச்சோ இந்த பொண்ணு வந்து நிறைய விஷயங்கள், இந்த சைல்டு மேரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த கோவிட் பீரியட்ல எல்லாம் வந்து சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே செல்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து நம்மளுடைய சொத்து வந்து போயிடக்கூடாது, வெளியில குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து உறவு விட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஐயோ பொன் குழந்தை நம்ம வளர்த்தோம்னா இந்த சமூகம் வந்து அதோட பார்வையே வித்தியாசமா இருக்கு குழந்தை மேல, அப்ப அவளுக்கு வந்து ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சோ இந்த மாதிரி பல வகைகள்ல வந்து குழந்தை திருமணம் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அந்த குழந்தை திருமணமும் ஒரு வன்கொடுமையில ஒண்ணுதான். எல்லாமே இப்ப நம்ம கிராமப்புறத்துல கூட வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல பேச போகும்போது டூர் போறாங்க, அது மாதிரி போகணும் அப்படின்னோன்னா, ஏமா நீங்க எல்லாம் வரலையா டூருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல நீ வந்து இப்பெல்லாம் கூட்டிட்டு போனா சேஃப்டி கிடையாது, கல்யாணம் பண்ணி உன் புருஷனோட எங்க வேணாலும் போ அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. சோ என்ன மாதிரியான ஒரு சமூகம்? ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கறது ஆண் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வலுப்பெற்று இருக்கிறது. சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்து குழந்தை திருமணம். குழந்தை திருமணத்தை அடுத்து அதுக்கு அடுத்த விஷயங்களை படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு லவ் பண்ணலைனாலும் காதல் வலையில விழுந்தாலும் கொலை, விழுகலைனாலும் ஆசிட் வீச்சு, இந்த மாதிரியான வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதை தாண்டி ஒரு பெண் படித்து வேலைக்கு வந்தா அப்படின்னு சொன்னா அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேலை இடத்துல வந்து பணியிடத்துல வந்து பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் நிறையவே இருக்கு.
சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும். அடுத்து வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமை விஷயமான ஒரு வன்கொடுமைகள். அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய அரவணைப்பிலே இருக்கணும். இதுக்கு தான் அந்த மேரி வுல்ஸ்டோன்கிராஃப்ட் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து பிறந்த உடனே தந்தைய சார்ந்து இருக்கணும். தந்தைய வந்து அன்புல, அரவணைப்புல வளர்ந்துட்டு இருக்கா. அடுத்து கொஞ்சம் ஓரளவு வயது வந்ததுக்கு அப்புறம் சகோதரனுடைய பாதுகாப்புல இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கணவருடைய ஷெல்டரிங்ல இருக்கா. அதுக்கப்புறம் வயதானவுடன் பையனுடைய பராமரிப்புல இருக்கா. அப்ப பெண் வந்து எப்பவுமே இன்னொருத்தரை சார்ந்தே இருக்க வேண்டி இருக்கிறது இந்த சமூகத்துல. ஏன்னா நம்மளுடைய கட்டமைப்பு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பாக மாறிவிட்டது. சோ அப்ப இந்த பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரை பெண்ணுக்கான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சமூகம் வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி, ஆணாதிக்க சமூகம். அப்ப அந்த பெண் வந்து அங்க யாராக பார்க்கப்படுகிறாள்? ஒரு போகப் பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறாள். பெண் அப்படின்னு சொன்னாலே வந்து ஓகே, கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பெத்துக்கணும், குழந்தைகளை பெத்து பராமரிக்கணும், அந்த குழந்தைகளை வளர்க்கணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள வயதானவர்களை பராமரிக்கணும். சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே. இத வந்து ஒரு நம்மளுடைய தமிழ் திரைப்படம் 36 வயது நிலை படத்துல கூட ஒரு விமன் எம்பவர்மெண்ட்ட பத்தி ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா எல்லாருமே வெளியில போவாங்க. அந்த பொண்ணோட படிப்புக்காக, இதுக்காக அவங்க அப்பா எல்லாருமே ஃபாரின் போவாங்க. பட் இவ வந்து தன்னை ரியலைஸ் பண்ணி, தன்னுடைய பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ணி, அந்த புரோட்டகனிஸ்ட், அந்த ஹீரோயின் வந்து வெளியில வரப்போகும்போது, அங்க சாப்பாடு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, அவங்க கணவரும் மகளும் வந்து அவளை அங்க கூப்பிடுவாங்க. இதெல்லாம் டிராப் பண்ணிட்டு நீ அங்க வா அப்படின்னு. சோ பெண்ணுடைய அமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா, பெண் சார்ந்த எண்ணங்களே எப்படி இருக்கு அப்படின்னா, she is for taking care of the family. ஒரு குடும்பத்தை பராமரிப்பதற்குத்தான் என்னது பெண் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அப்ப இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாலியல் துன்புறுத்தல். இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு தான் வந்து யாராக இருந்தாலும் அதுல வந்து எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனுமே இல்லை. எந்த பதவியில இருந்தாலும், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயமாகவே கருதப்படுகிறது. அப்ப ஏன் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெண்டர் சென்சிடைசேஷன் இல்லாதது, பாலின சரியான புரிதல் கிடையாது. பெண்ணுனா இப்படித்தான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு நம்மளுடைய ஊடகங்களும் ஒரு வகையில வந்து சினிமாவும் சரி, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 36 வயது நிலை படம் மாதிரி பெண்களை முன்னேற்றக்கூடிய ஒரு படமும் இருக்கு, பெண்ணை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு படமும் இருக்கு. அப்ப சரியான விஷயங்கள் எவ்வாறு வெளிக்காட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடையாது. அந்த புரிதலுக்காகத்தான் நமக்கு வந்து பாலின சரியான புரிதல் வேண்டும். ஜெண்டர் சென்சிடைசேஷன் ப்ராப்பராக வேண்டும், சரியான புரிதலாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸே தெரியல. அப்ப எப்படி வந்து அந்த ஒரு 2 பேரும் ஒரு வேறுபாடு தெரியாமல் இருக்க போகும்போது எப்படி ஒரு சரியான சமமான ஒரு சமூகத்தை வந்து ஏற்படுத்த முடியும்? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாலினம் சார்ந்த முன்னேற்றம், உரிமை, இதுதான் நம்ம வந்து எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இதை பேசணும். சோ பெண்ணியம்னா என்ன, பெண்ணியம் சார்ந்த வன்கொடுமைகள் என்னென்ன, அதுல வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் என்னென்ன, பெண் எவ்வாறு முன்னேற்றம் அடைய முடியும், இதெல்லாம் நம்ம வந்து இந்த இதுல பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாலினம் மற்றும் பாலியல். இந்த பாலினம் மற்றும் பாலியல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பாலியல் குறித்த கருத்துக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எவ்வாறு பார்க்கப்படுகிறோம்னா, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கோம். உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய உயிரியல், வரலாற்று, மதம் சார்ந்த விஷயமாக இந்த பாலியல் இருக்கிறது. பாலினம் அப்படின்னா என்ன, முதல்ல அந்த ஜெண்டர்னா என்ன, ஆண் எவ்வாறு இருக்க வேண்டும், பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா,
நம்மளுடைய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் சார்ந்திருக்கிறது. ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் ஒரு செய்தித்தாள்ல வந்து ஒரு செய்திய படிக்கிறோம். ஓ! இந்த படத்துல வந்து இந்த மாதிரி பெண்ண கொடுமைப்படுத்துறாங்களா? ஓகே. நம்ம அதே மாரி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்துவிட்டது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பள்ளி பருவத்திலிருந்து பெண்ணா பெண்ணுடைய முக்கியத்துவம் தெரியப்படுத்தாமல் இருக்கப்படுவது. பெண்ணுனா யாரு? சக மனுஷி அப்படிங்கிற விஷயம் வந்து பதியப்படவில்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துலலாம் வந்து மாரல் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாரல் கிளாஸ்ல வந்து எல்லா விஷயங்களையுமே இப்படித்தான் இருக்கணும். சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இப்பல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, அந்த மார்க் அப்படிங்கிற ஒரு லேபிள நோக்கி ஓடிட்டே இருக்கிறதுனால, இந்த மாரல் கிளாஸ் இதெல்லாம் வந்து பெயரளவுல பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் இருக்கும். அத வந்து ஏதாவது ஒரு கணித ஆசிரியரோ, இல்ல அறிவியல் ஆசிரியரோ வந்து அந்த பாடத்தையும் சேர்ந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படிப்பட்ட பள்ளியில படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து, ஆண்னா யாரு? பெண்ணுனா யாரு? பெண்ணையுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்ப அந்த குழந்தை வந்து வளர்ந்து வரப்போம்போது, ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெருகிக் கொண்டே தான் போகும். அப்ப இந்த விஷயங்கள், பெண்ணினுடைய முக்கியத்துவம், பெண்ணுனா என்ன? அந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் இதெல்லாம் எங்க இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில இருந்து ஒரு முதல்ல விஷயம் வந்து குடும்பத்திலிருந்து வர வேண்டும். அடுத்தது பள்ளியிலிருந்து வர வேண்டும். குடும்பத்தில இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வீட்ல வந்து அம்மா சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல அம்மா சாப்பிட மாட்டாங்க. இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு சாப்பிடுவாங்க. மிச்சம் இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லன்னா இல்ல. இது வந்து ஒரு படமா பார்த்து கைத்தட்டி நமக்கு சிரிக்கிறதுக்கு மனசு வரும். பட் அந்த அமைப்புல வளரக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பையன் என்ன எதிர்பார்ப்போட இருப்பான்? ஓ! இருந்தா தான் பெண்ணு சாப்பிடணும். இல்லன்னா சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சென்ஸோட தானே அந்த குழந்தை வளரும். அதே மாதிரி ஒரு வீட்ல வந்து அண்ணன் இருக்கான், தங்க இருக்கான்னா, அண்ணனுக்கு அண்ணன் கிளம்பட்டும், அண்ணன் சாப்பிடட்டும், அண்ணனுக்கு தட்ட எடுத்து வை, அண்ணனுக்கு தண்ணி எடுத்து வை. இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் ஆணோ, பெண்ணோ நடத்தக்கூடிய விதம் குழந்தைகள. அதுதான் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த கருத்துக்கள்லாம் மனசுல வேரூன்றி வேரூன்றிதான், அந்த குழந்தை வந்து பாலினம் புரிதல் இல்லாத குழந்தையாக வளருகிறது. அப்ப அந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தையால, பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள் நடத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த பாலியல் கருத்துக்களையும் அப்ப நம்மளுடைய பாலியல் சார்ந்த பிரச்சனைகளும், பாலினம் சார்ந்த பிரச்சனைகளும் எதனால வருது அப்டின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தின் மூலமாக, உயிரியல் மூலமாக, வரலாற்று காரணிகள் மூலமாக, ஆன்மீக நாட்டம் காரணமாக, இது எல்லாத்தின் மூலமாகத்தான் வருகிறது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாலியல் வந்து வாழ்வில ஒரு அங்கம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அ வாழ்வியல், இந்த பாலியல் வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸுக்கும் இதுக்கும் நெறைய தொடர்பு உண்டு. இந்த நம்ம வந்து சாதாரணமா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க டிராப் அவுட் ஆயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நெனைப்போம்? ஓ! இங்க வந்து பிள்ளைங்க பொம்பள பிள்ளைங்கள படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்னு நெனைச்சிருப்போம். ஆனா அதுக்கு அடிப்படை உள்ளார்ந்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வயலன்ஸ் அதாவது வன்கொடுமைகள் சார்ந்த விஷயங்கள் வீட்ல இருக்கும். புரிதல் இல்லாம இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து அப்ப அவங்க பள்ளியிலிருந்து இடைநிற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பஸ்ஸுல போறதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு கூட யாரு வந்து துணையா இருப்பா அப்படின்னு சொன்னா, ஸ்கூல் போற பையன் வந்து துணையா இருப்பான். அப்ப போக்குவரத்து வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்ப வந்து என்ன வேண்டாம்? ஸ்கூலுக்கு வேண்டாம். வெளியில வேண்டாம்.
அப்ப அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து பார்வையில படுது. பெண்ணை வெளியில அனுப்புனா அவளுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, செக்யூரா இல்ல. அடுத்து பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அதிகமான ஒரு வலி வந்துடுத்து. குழந்தை பிறக்கக்கூடிய வலி வந்துடுச்சு. பக்கத்துல வந்து மேல் டாக்டர் தான் இருந்திருக்காங்க. நான் மேல் டாக்டர் கிட்ட பிரசவம் பார்க்க மாட்டேன். ஃபிமேல் டாக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மறுத்து அந்த வலிய பொறுத்துக்கட்டு இதுவா இருந்ததுனால, அந்த குழந்தைய வந்து காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த பெண் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, பெண்ணுடைய அங்கம், அதாவது பெண்ணுடைய வந்து அ அ உறுப்புகள் எல்லாமே வந்து பெண்ஸ் மட்டும் தான் வந்து அத இது பண்ண முடியும். பெண் மருத்துவர்ட்ட தான் முடியும். அந்தரங்க விஷயங்கள வந்து ஆண் மருத்துவரிடம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அடிமனசுலே பதியப்பட்டுள்ளது. இப்ப பெண்ணுன்னா பெண்ணு டாக்டர்ட்ட தான் போணும். கைனகாலஜிஸ்ட்னா பெண்ணா தான் இருக்கணும். ஆண் கைனகாலஜிஸ்ட் இருக்கக்கூடாது. இதுதான் ஜெண்டர்ங்கிற பெர்செப்ஷன்ல முதல்ல பார்த்தோம். இப்ப டீச்சர் அப்படின்னு சொன்னாலே, நர்ஸ் அப்படின்னு சொன்னாலே பெண்ணு தான். நெறைய பேருக்கு அந்த டீச்சர்ங்கிறது ஒரு காமன் நவுன் அப்படிங்கிறது கூட தெரியாது. டீச்சர்னா பெண்ண மட்டும் தான் மனசுல நெனைப்பாங்க. நர்ஸ் அப்படின்னு சொன்னா யார நெனைப்பாங்க? பெண்ண மட்டும் தான் நெனைப்பாங்க. ஏன்னா பெண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அன்பானவள், அறிவானவள், அழகானவள், எதையும் வந்து எளிதாக கையாளக்கூடியவள். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்மளால உருவேற்றப்பட்டுள்ளது. நமக்கு வந்து உருவேற்றப்பட்டுள்ளது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கல்வியில இடைநிற்றலோ, இல்ல நம்ம வெளியில போறப்ப நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதோ, எல்லாமே என்ன அப்படின்னா, பெண் அந்த கற்பு அப்படிங்கிற ஒரு நெறி மேல இடிச்சுட்டான் அப்படின்னா, நமக்கு வந்து கற்பு வந்து போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. ஈவன் சொல்லப்போனா, நெறைய வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தாலும், அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வன்கொடுமையே நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வன்கொடுமை நடந்தா, அதுக்கு பெண் தான் என்ன செய்யப்படுகிறாள்? குற்றம் சுமத்தப்படுகிறாள். நீ போன நைட்டு 11 மணிக்கு நிர்பயா கேஸ்ல நடந்தது. அப்ப 11 மணிக்கு ஏன் அவன் வெளியில போனான்? அந்த ஒரு கேள்வி வருது. அந்த நேரத்துல இந்த டோல்கேட்ல இந்த பொண்ணு வண்டிய வச்சுட்டு என்ன பண்ணா? அவளுக்கு ஒரு வன்கொடுமை நடந்துடுச்சு. அந்த அப்பா நான் பஸ்ல போறேன். அந்த பையன் ஒரு மாதிரி இடிச்சிட்டான்ப்பா. அப்ப இடிச்சிட்டானா நாளையில இருந்து நீ போவேணாம். இந்த பிரச்சனைகளுக்கு பயந்து பெண் அத வந்து அதற்கு காரணம் பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டு அப்படியே சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறாள். இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்ப நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போன? நீ இந்த ட்ரெஸ் போட்டதுனாலதான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நடந்தது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது. இல்லையா? எந்த ஒரு தாயுமோ, எந்த ஒரு தந்தையுமோ, எந்த ஒரு சமூகமோ என்ன சொல்றது கிடையாது. உனக்கு நான் இருக்கேன். இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல கூட ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்தது. கோயம்புத்தூர் பக்கத்துல. என்னன்னா, பெண்கள வந்து அச்சுறுத்தி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அந்த பெண்ணுடைய அந்தரங்க விஷயங்கள. அத காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி திருப்பி ரீவிக்டிமைசேஷன். திருப்பி அவள் வந்து வன்புணர்வு செய்யப்படுகிறாள். அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அதாவது அந்த ஒரு தவறு நடந்து விட்டா அந்த தவறுக்கு முழு காரணமும் பெண் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து குற்றம் சுமத்தப்படுகிறாள். அந்த குற்றத்துக்கு பயந்துட்டு தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தையோ அசிங்கத்தையோ வெளியில சொல்லாம இருக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே அடிப்படை காரணம். அப்ப எப்ப ஒரு இடத்துல தனக்கு நேர்ந்த கொடுமை வெளியில சொல்லப்படுகிறதோ, அதுக்குதான் ஒரு பெரிய மூவ்மெண்ட் மீ டூ அப்படின்னு சொல்லி கூட வந்தது. தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து உடனுக்குடன் அந்த மீ டூ வந்து வெளியேறானது காரணம் எப்பயோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொன்னா என்ன நடக்கும்? அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்க முடியும்? ஒண்ணும் இருக்க முடியாது. அப்ப உடனுக்குடன் ரிப்போர்ட் விக்டிமைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த பெண் சார்ந்த வன்கொடுமைகளுக்கு
ஒரு சின்ன தீர்வா இருக்க முடியும். அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். அடிப்படை புரிதல், பெண்ண பத்தின ஒரு அடிப்படை புரிதல் இருந்தா மட்டும்தான், அந்த பெண் வந்து வன்கொடுமையில இருந்து தப்பிக்க முடியும். அந்த அடிப்படை புரிதலுக்கு அடுத்த விஷயமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை வெளியில சொல்றது. ரிப்போர்ட் விக்டிமைசேஷன். அப்ப வெளியில சொல்றாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே, அந்த கொடுமை நடக்கிறது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டிராப் வந்துரும். ஓ! இவங்கள்ட்ட வெளில போனா இப்ப நெறைய பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க வெளியில. அப்படின்னு தான் சிறுமிகளை சார்ந்தே வந்து வன்கொடுமைகள் வந்து நெறைய நடந்துட்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல ஒரு ஃபோட்டோவ எடுத்துட்டாங்க. சைபர் கிரைம்ஸ்ல நெறைய பார்க்குறோம். மார்ஃபிங் ஃபோட்டோ எடுத்து அவங்க உடம்போட இன்னொரு உடம்ப தலைய வச்சு அது மாரி இந்த பொண்ணு தான் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. நான் இல்ல. அந்த பேரண்ட்ஸே வந்து அந்த பொண்ண புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல இது என் பொண்ணு இல்ல. ஆமா என் பொண்ணு தான். போ என்னமோ பண்ணு. அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டா, அத வச்சு பிளாக்மெயில் பண்ணி அடுத்த குற்றங்கள் வந்து நடைபெறாது. சோ இதுக்கு வந்து இந்த பாலியல் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வோட ஒரு அங்கம் தான். அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு அங்கமா நினைச்சு, இது ஒரு விஷயம் இல்லன்னு ஒரு பெண்ண வந்து சப்போர்ட் பண்ணி, அவளுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைகள வந்து வெளியில கொண்டு வர செய்தவானால், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் சுத்தமா குறைஞ்சிடும். அதற்கு வந்து குடும்பத்திலையும், சமூகத்திலையும் சரியான புரிதல் வேண்டும். அந்த புரிதலுக்காகத்தான் நம்ம இவ்வளவு போராட்டமும். இந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் எல்லாமே அதற்காகத்தான். சோ அடுத்த விஷயமா நம்ம பார்க்க போறது இந்த பாலியல் வரிசை முறை. அதாவது இந்த பாலியல் ரீதியா வந்து சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய சமூக கட்டமைப்பு எவ்வாறு உள்ளது? ஒரு உறவு அப்படிங்கிறது, ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது யாருக்கு இடையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான உறவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கு. ஆணும் பெண்ணுமே மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும்? திருமண உறவில் ஈடுபட முடியும். அப்ப அந்த திருமண பந்தம் எதுக்காக இந்த திருமணம் அப்படின்னு பார்த்தா, எப்படி ஒண்ணு ஒரே மதத்துல இருக்கணும். ஒரே இனத்தை சார்ந்த ஒரு தொடர்பாக இருக்கணும். அப்படின்லாம் நமக்குள்ள வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா வந்து ஒரு சொசைட்டி வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரப்போகும்போது நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு வந்து உண்மை அதுதானே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி நம்மளும் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள வந்துடும். அந்த திருமணம், திருமாங்கல்யம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமலே நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இந்த திருமண பந்தம் அப்படிங்கறதுக்குள்ள தாண்டி ஒரு உறவு ஏற்பட போகும்போது அது அசிங்கமான ஒரு உறவாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஓர் பாலின உறவு முறை, இந்த ஜெண்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஜெண்டர் கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்ட ஜெண்டர் வந்து இருக்கு. அதுல வந்து இப்ப மெயினா நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹோமோசெக்ஸும் லெஸ்பியனும், ஒரு ஆணும் சேர்ந்து உறவு கொள்ளுதல், அதே மாதிரி ஒரு பெண்ணும் சேர்ந்து உறவு கொள்ளுதல். இந்த மாதிரியான பாலின உறவு முறைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஜெண்டர் கான்செப்ட்ஸ்ல இருக்கு. அந்த ஜெண்டர் வந்து நம்ம வந்து சமூகம், நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிற வழிமுறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சார்ந்து இருக்க வேண்டும். ஒரே ஆணாவோ ஒரே பெண்ணாவோ இருக்கிறப்ப நம்மளுடைய கலாச்சார சீரழிவு நடக்கும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் இப்பதான் அதுவும் வட இந்தியாவில வந்து சிறிதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பாலின உறவு முறை, ஓர் பாலின உறவு முறை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பாலியல் குறித்த அதிகாரம், அதுக்கான எம்பவர்மெண்ட். எந்த ஒரு பெண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து நீங்க ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ்ல அதாவது பாலினம் குறித்த வன்கொடுமைகள்ல மெரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல படிக்க போறோம். அது என்ன அப்படின்னா இந்த பாலினம் குறித்த அதிகாரம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய திருப்தி இது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணாதிக்க சமூகத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்ணை வந்து மதிப்பது கிடையாது.
நிறைய ஒடுக்குமுறைகள் இருக்கு. பெண் சார்ந்த ஒடுக்குமுறைகள் இருக்கு. இப்படிதான் இருக்கணும். பெண்ணுனா தலைய குனிஞ்சு தான் இருக்கணும். சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. அதிர்ந்து பேசக்கூடாது. இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து நெறைய ஒடுக்குமுறைகள் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. இது எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 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 குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள இருக்கணும். இந்த கலாச்சாரத்த பின்பற்றி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் நம்மளுடைய இது வந்து ஏற்படுத்தப்படுகிறது. பட் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப ஒரு அழகான அமைப்பு. 2 பேரும் ஆண், பெண் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிதல் இருக்கிறப்ப, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் வந்து ஒரு அழகான விஷயமாக கருதப்படுகிறது. இல்ல, நான் ஆணாதிக்கம் அந்த இடத்துல வந்து நான் ஆண்கிறத காட்டுறேன், நான் பெண்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம குடும்பம்ங்கிற அமைப்பு வந்து சீர்குலைந்து போகிறது. அப்ப அந்த சீர்குலைஞ்சு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே அதாவது அடுத்தடுத்த நம்மளுடைய தலைமுறை எல்லாமே கொலாப்ஸ் ஆகி வருது. இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் பெண் என்ன பண்ணப்படுகிறா? இப்படிதான் இருக்கணும் பெண்ணு. பெண்ணுன்னா இந்த அமைப்புல தான் இருக்கணும். அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? நம்மளுடைய கலாச்சாரங்கள உட்புகுத்தி, இப்படிதான் குடும்பம்னா பெண் அடங்கிட்டா போகணும். அப்படிங்கிற எண்ணத்த கொண்டு வந்துடுறாங்க. சோ, இங்க யார் அடங்கி போகணும் அப்படிங்கிறது கிடையாது. 2 பேரும் ஈக்குவல் பார்ட். ஒரு 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 காயினுடைய 2 பகுதிகள போல, ஒரு ஆணும், பெண்ணும் ஒரு குடும்பத்துல செயல்பட வேண்டும். ஏன்னா, நம்ம ஒரு கை மட்டும் தட்டுனோம்னா ஓசை வராது இல்லையா? ஒரு எப்படி ஒரு வண்டிக்கு 2 சக்கரங்கள் வந்து முக்கியமோ, ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி ஒரு 2 சக்கரம் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஆண், பெண் அப்படிங்கிறது வந்து இருவரும் வந்து ஒரே சமமாக பாதிக்கப்பட வேண்டும். ஒரே மாதிரியாக பாதிக்கப்பட வேண்டும். அப்படி பாதிக்கும் போது மட்டும் தான் அந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்ப அந்த புரிதல் ஏற்படுத்துவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண் குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பெண்ணுடைய முக்கியத்துவம் தெரியப்படுத்த வேண்டும். நம்மளுடைய சொந்த மகிழ்ச்சிய பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த அமைப்பு வந்து என்ன ஆயிடும்? சீர்குலைஞ்சு விடும். இப்பவே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்திய கலாச்சாரத்துல பெரும்பாலும் மேற்கத்திய விஷயங்களத்தான் நம்ம வந்து உள்புகுத்துக்கிட்டே வரோம். குடும்பம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்ல முதல்ல சொன்ன மாதிரி. எல்லாருமே லிவிங் டுகெதர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த திரும தாலி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அது அந்த கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி சமூகம் போய்க்கொண்டே இருக்கிறது. ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் தான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? ஒரு ஆணும் ஆணும் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணும் பெண்ணும் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்ப அது அதிகமாகிறப்ப என்ன ஆகும்? கொடுமைகள், அதாவது வன்கொடுமைகள், பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சோ இந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து குடும்பத்திலிருந்து முதல்ல வந்து வெளியில வரணும். சோ இப்ப இன்னைக்கு பாடத்துல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஜெண்டர் பாலினம் குறித்த கருத்துக்கள், பாலினம்னா என்ன, இந்த செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஆணாதிக்கம்னா என்ன, பெண்ணாதிக்கம்னா என்ன, ஆணாதிக்க சமூகம் எவ்வாறு உள்ளது, பெண்ணியம்னா என்ன, பெண்ணியத்திற்கான உரிமைகள் என்னென்ன, சோசியல் எம்பவர்மெண்ட் பார்த்தோம், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலினம் சார்ந்த, அதாவது ஃபெமினிசம்ல என்னென்ன ஃபெமினிசம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலின கருத்துக்கள், அதாவது பாலினம் சார்ந்த வன்கொடுமைகள் என்னென்ன, பாலின துன்புறுத்தல்கள் என்னென்ன அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலியல்னா என்ன, உலக சுகாதார நிறுவனம் பாலியலை எவ்வாறு சொல்லுகிறது, கலாச்சாரமும் வரலாற்றும் உயிரியல் ரீதியான விஷயங்களும் எவ்வாறு பாலினம் மற்றும் பாலியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாலியல் வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து எவ்வாறெல்லாம் ஒரு சமூக கட்டமைப்பை மாற்றுகிறது, படிப்பை பாதியில நிப்பாட்டுறதுல இருந்து, வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை குறைப்பதிலிருந்து, ஈவன் ஒரு பெண்ணுக்கு உடம்பு முடியலைன்னா கூட அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த வெளியில போய் சொல்றதுல இருந்து, ஒரு கற்பு அப்படிங்கிற அமைப்பும் உடல் அப்படிங்கிற அமைப்பும் வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருமண பந்தம் எவ்வாறு இருக்க வேண்டும். இந்த திருமண பந்தத்துல ஆண் பெண் உறவு தான் இருக்கணும். ஒரே மாதிரியான அதாவது ஒரே இனம் மதம் சார்ந்த தொடர்பு தான் திருமண பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நிறைய கட்டுக்கோப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹோமோசெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், லெஸ்பியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஒரு காயினோட டூ சைட்ஸ் மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ இனி அடுத்த விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.